கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை எரேமியா 31:14. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். திருப்தி ஆவாங்க என் ஜனங்க. ஏன்னா நான் நன்மையை அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த நாள் வரைக்கும் போராட்டத்தையும் பிரச்சனையும் பார்த்தாங்க. ஆனால் இனி வரும் நாட்களில் நன்மையான ஈவுகளை நான் நாள்தோறும் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். நம்புறீங்களா? அவர் விசுவாசிக்கிறீங்களா? அவர் ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன். உங்கள் துக்கங்கள்லாம் சந்தோஷமாக மாறும். உங்கள் கண்ணீர் எல்லாத்தையும் ஆண்டை தொடச்சி போட்டு உங்களுக்கு ஒரு அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவருடைய தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. உங்களை நான் சந்தோஷமாக வச்சுருப்பேன். இனி நான் உங்களை கண் கலங்க விட மாட்டேன். என் ஜனங்க நான் அளிக்கிற நன்மையினால் இன்றைக்கு திருப்தி ஆக போகிறாங்க. பிள்ளைகளை திருப்தியாக்கி நான் நடத்த போகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறார். நம்பிக்கையோட இந்த நாளை துவங்குங்க. நீங்கள் எல்லாவற்றும் திருப்தியான ஒரு ஆகாரத்தை, திருப்தியான ஒரு வாய்ப்பை இன்றைக்கி பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு செய்ய போகிறார். நம்புகிறவங்க விசுவாசத்தோடு இந்த நாளை, ஜெபத்தோடு இந்த நாளை துவங்குங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.